கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வந்த மக்கள் கடற்கரையில் குவிந்துள்ளனர். இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் அங்க இருக்கா? எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க? கூடுதல் விவரம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகையானது நேற்று இரவிலிருந்து திருப்பலியோடு தொடங்கி வழக்கமாக நடக்கக்கூடிய அதே உற்சாகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக வேளாங்கண்ணி பேராலய விடுதியா இருந்தாலும் சரி, தனியார் விடுதிகளாக இருந்தாலும் சரி, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருக்கிறார்கள். கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் காலை முதலே கடற்கரையில் குளித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி குடும்பத்தோடும் உறவினர்களோடும் மகிழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக கடற்கரையினுடைய ஆழப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் ஒரு புறம் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை அறிவிப்புகளை செய்து கொண்டிருந்தாலும் சில இளைஞர்களும் சரி, பெண்களும் அதையும் பொருட்படுத்தாமல் கடற்கரையினுடைய ஆழப்பகுதிக்கு சென்று குளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் எந்த விதமான அசம்பாதங்களும் நடக்காத வகையில் கடற்கரையில் குறிப்பிட்ட ஆழத்திற்கு வரை செல்ல வேண்டாம் என காவல்துறையும் சரி, தீயணைப்பு வீரர்களும் சரி எப்பொழுதும் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மாவட்ட நிர்வாகம் போட்டிருந்தது. அந்த வகையிலே அங்கே ஏற்கனவே ஒலிபெருக்கி மூலம் அந்த அறிவிப்புகளானது கொடுக்கப்பட்டாலும் சுற்றுலா பயணிகளுடைய வருகையானது அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாடு, திருச்சி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த அரையாண்டு விடுமுறையும் தற்போது தொடங்கி இருக்கிறதுனால இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் சுற்றுலா தலமான வேளாங்கண்ணியில் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.